إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா பாதுகாக்கப்பட்ட நூல்களில் ஒன்றான சுனன் அபூ தாவூத் என்ற நூலிலே 3660வது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியின் ஆங்கில வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸின் நிலைப்பாடு என்ன என கேட்கப்பட்டுள்ளது. சுனன் அபூ தாவூதிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா என பல்வேறு நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு நிறைய அறிவிப்புகள் காணப்படுகின்ற நிலையில் இவற்றிலே நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்திகளில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் சுனன் அபூ தாவூதுடைய இந்த அறிவிப்பை நேரடியாக நாம் தனியாக எடுக்கின்ற போது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியானது, வார்த்தைகளிலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகின்ற போது ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அந்த ஆட்சியாளருக்கு அவரால் அழைக்கப்பட்டு அவரிடம் சென்று ஹதீஸ்களை கூறிவிட்டு திரும்புகின்ற போது அது பகல் நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே ஹலீஃபாவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் என்றால் ஏதேனும் முக்கிய விடயம் இருக்கும் என அவர்களிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அது பற்றி அவர்கள் கூறும்போது நபியிடம் இருந்து கேட்ட ஹதீஸ்களை ஹலீஃபா என்னிடம் இருந்து கேட்டார், அவருக்கு நான் ஹதீஸ்களை கூறினேன் என்று கூறிவிட்டு 3 முக்கிய ஹதீஸ்களை கூறுகின்றார்கள். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை முறையாக நிறைவேற்றி வெற்றி பெற விரும்புகின்றவர்களுக்கு அடிப்படை முக்கிய 3 விடயங்கள் இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. இறுதியிலே ஒரு விடயம், ஹதீஸில் இல்லாத ஒரு வாசகம் பிழையாக இதிலே புகுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் இது போன்ற அறிவிப்புகளை அதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது, சரியான 3 விடயங்கள் இதிலே காணப்படுகின்றன. இருந்தாலும் இறுதியிலே ஒரு வாசகம் ஏனைய சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணாக துஹர் தொழுகைதான் நடுத்தொழுகை என்ற வாசகம் காணப்படுகின்றது. அது சஹீஹான ஹதீஸிற்கு முரணானதாகும். ஒட்டுமொத்தத்தில் இங்கு கேள்வி தொடுக்கப்பட்ட ஹதீஸ் இஸ்லாமிய அடிப்படை உண்மைகளில் ஒன்றை மிகச் சிறப்பாக கூறுகின்ற முக்கிய ஒரு விடயமாகும். அதே போன்று இன்னும் 2 விடயங்கள் மனித வாழ்வில் வெற்றியடைவதற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய 2 விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹானது என கூறி நிறுத்திக் கொள்வது போதுமானதல்ல. எனவே சுருக்கமான அந்த முக்கிய 3 விடயங்கள் பற்றிய தெளிவையும் தந்துவிடுகின்றோம். எப்படியோ இந்த கேள்விக்குரிய பதில், இந்த செய்தியிலே கூறப்பட்டுள்ள அடிப்படை விடயம் அது மிகச் சரியானது. ஹசன் தரத்திலே பல்வேறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. ஹசன் தரத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் இருக்கும் என்றால் ஹதீஸ்களை பரிபாஷையில் அதனை சஹீஹ் லிகைரிஹி என்று கூறப்படும். எனவே இது சஹீஹ் லிகைரிஹி என்ற தரத்திலே இருக்கின்றது. பல்வேறு அறிவிப்புகளில் வரும்போது அதன் இறுதி வாசகங்களிலே சில தவறுகள் காணப்படுகின்றன. இந்த முழுமையான இந்த ஹதீஸை சுருக்கமாக கூறுவதென்றால் அதிலே முதலாவது கேட்கப்படுகின்ற விடயம் சுனன் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த செய்தியில் உள்ள விடயம்தான் முஸ்னத் அஹ்மதிலே 3 முக்கிய ஹதீஸ்களை கூறுகின்ற ஸெய்த் பின் சாபித் முதலிலே கூறிய ஹதீஸ் இதுவாகத்தான் இருக்கின்றது. அதாவது நபியிடம் இருந்த ஹதீஸை செவிமடுத்து பிறருக்கு அதனை எத்தி வைக்கும் வரைக்கும் அதனை பாதுகாக்கின்றவருக்கு அல்லாஹ் முகத்திலே வெளிச்சத்தை கொடுப்பானாக, மகிழ்ச்சியை கொடுப்பானாக என்று நபி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அதன் பிறகு கூறுகின்றார்கள், ஃபிக்ஹை சுமக்கக்கூடியவர் ஃபிக்ஹ் என்ற ஞானம் இல்லாதவராக இருப்பார்.
ஒரு சில வேளை இன்னும் சிலர் ஃபிக்ஹ் என்ற குர்ஆனுக்கு விளக்க உரையான அந்த ஞானத்தை சுமக்கக்கூடியவர் முதலிலே தான் அந்த ஹதீஸை செவிமடுத்திருந்தாலும் யாருக்கு அதனை அவர் கூறுகின்றாரோ அவ்வாறு அந்த ஹதீஸ் கூறப்படுகின்றவர் முதலிலே ஹதீஸை செவிமடுத்து கூறுபவரை விட அறிவு ஞானத்தில் அதிகமுள்ளவராக, ஹதீஸை கூறுகின்ற இந்த ஆலிமை விட யாரிடம் அதனை கூறுகின்றாரோ அவர் அறிவு ஞானத்தில் அதிகமுள்ளவராகவும் இருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த விடயம் அபூதாவுதிலே வரக்கூடிய அறிவிப்பிலே இவ்வாறு ஹதீஸ் என்ற ஞானத்தை சுமக்கக்கூடியவர் அதனை புரிந்து கொள்ளும் திறன் அற்றவராகவும் இருப்பார் என்று அந்த அறிவிப்பிலே காணப்படுகின்றது. எனவே முக்கிய விடயம், குர்ஆன் மூல நூலாக இருந்தாலும் அதன் உண்மையான நடைமுறை விளக்கத்தை தரக்கூடியது ஹதீஸ் ஆகும். ஹதீஸை பாதுகாத்து பிறருக்கு எத்தி வைப்பவர்கள் ஹதீஸை முதலிலே செவிமடுத்து எத்தி வைப்பவரை விட பின்னால் உள்ளவர்கள் அறிவு ஞானத்திலே அதிகமுடையவர்களாக இருக்கலாம் என்ற முக்கிய விடயம் இதிலே காணப்படுகின்றது. தான் புரிந்து கொள்ளாவிட்டால் கூட நபியின் ஹதீஸை மிக கவனமாக செவிமடுத்து அதனை பிறருக்கு எத்தி வைக்கின்ற முஸ்லிமுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமாறு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கின்றார்கள். எனவே ஹதீஸை பாதுகாத்து உரிய விதத்திலே அதனை எத்தி வைப்பதென்பது ஒரு மிகச்சிறந்த செயல் என்பதை கூறுகின்ற இந்த ஹதீஸ் இதன் கருத்து மிகச் சரியானதாகும். அதே நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஹதீஸை முதலிலே கூறுகின்ற அனைவரும் அதனை சரியாகத்தான் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. பின்னால் வருகின்றவர்கள் முன்னாலுள்ள அறிஞர்களை விட அல்லது முந்தி ஹதீஸ்களை அறிவிப்பவர்களை விட பின்னால் வரக்கூடியவர்கள் அதிக அறிவுடையவர்களாக, ஞானம் என்ற தெளிவான விரிவான ஆழமான அறிவுடையவர்களாக இருக்கலாம் என்பதை நபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள். இதிலே கூறப்படுகின்ற பின்னால் உள்ள முக்கிய 2 விடயங்கள், 3 விடயங்கள், இவற்றிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்யாது. ஒன்று, எந்த அமலை செய்தாலும் உண்மையான முஸ்லிம் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாசுடன் செய்வான். 2வது, முஸ்லிம்களுடைய தலைவர் இமாம் அமீருக்கு விசுவாசமாக நடப்பார், மோசடி செய்ய மாட்டார். 3வது, சுவனம் செல்லும் கூட்டமாகிய அல் ஜமாஆ என்ற ஒரு தலைவரின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே உண்மையான ஒரு முஸ்லிம் இணைவது நின்றும் தூரமாக மாட்டார், அதிலே மோசடி செய்ய மாட்டார். இவ்வாறு அந்த முஸ்லிம்களுடைய தஅவா ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சூழ்ந்திருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே உண்மையான முஸ்லிம் ஒரு அமீரின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு ஜமாஅத்திலே இணைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படை விடயம் 2வது இங்கு கூறப்படுகின்றது. 3வது விடயம், மறுமையை நோக்கமாக கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதர் அவன் எவ்வளவு சொத்து குறைவாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற தன்மையை கொடுத்து அவனை ஒரு பணக்காரனாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். உலகிலுள்ள சொத்துக்கள் அவையாகவே அவனை தேடி வரும். அதே நேரம் உலக நோக்கிலே அலைந்து திரியக்கூடியவர்கள், அவர்களுடைய காரியங்கள் கெட்டுவிடும். வறுமை அவர்களது 2 கண்களுக்கு முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். உலக சொத்துக்களினின்றும் அல்லாஹ் அளந்ததை விதித்ததை தவிர வேறு எதுவும் கிடைத்துவிட மாட்டாது என்று முக்கிய 3 விடயங்களை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒட்டு மொத்தத்தில் ஹதீஸை நபி அவர்கள் ஃபிக்ஹ் ஞானம் என்று கூறியிருக்கின்றார்கள். அது அல்லாததை ஃபிக்ஹ் என கூறி குர்ஆன் ஹதீஸிற்கு முரணாக கூறுகின்ற மிக பிழையான ஒரு விடயம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது.
எனவே ஹதீஸ் என்ற குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய அந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் கூட ஏனையவர்களுக்கு அதனை எத்தி வைப்பது மிகச் சிறந்த நல்லமல் என கூறுகின்ற இந்த ஹதீஸ் இது சஹீஹான ஹதீஸ் ஆகும்.